வணக்கம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. வருகிற 2026வது வருடம் சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான சர்ப்ரைஸ ஓப்பன் அப் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஏன் நான் ராசிக்கும் லக்னத்துக்கும் பேசுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலயுமே இத நான் புரிய வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க நீங்க கடகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இது புரிய வைக்கணுங்கிறனால. இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பன. கட்டாயமா நம்ம ஜாதகத்துல ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்கள். அது லக்னத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஏன் நான் ராசி வச்சு எடுக்கிறது இல்லை அப்படின்னா, சந்திரன் வந்து வெறும் எண்ணம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உந்துகோலாக, கரெக்டா சொல்றேன்னா, தூண்டுகோலாக, ஒரு உந்துதலாகத்தான் அந்த சந்திரன் இருக்கும். இந்த நடக்கிற விஷயங்களுக்கு சம்பவம் நிகழும் போது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சம்பவம் நிகழும். அதுக்கு அந்த ஜாதகர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத தான் சந்திரன் வந்து உறுதிப்படுத்தும். அதை இனிஷியேட் பண்றது சந்திரன் அப்படிங்கிற எண்ணம். ஆனா ஒரு விஷயம் கிடைக்குமா, நடக்குமாங்கிறத உத்தரவாதம் கொடுக்கறது, பிராப்தத்தை சொல்றது வந்து லக்னம். ஸோ நீங்க மேஷராசியா இருந்தாலும் பரவாயில்ல, சிம்ம லக்னமா இருந்தா இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வேற லக்னமா இருப்பீங்க, அந்த லக்னத்தோடது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுல எவ்வளவு ப்ராபபிலிட்டி அடுத்த வருஷம் நடந்திருக்குங்கிறத நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இது நிச்சயமாவே ஒரு 70% ஒர்க் அவுட் ஆகும். மிச்ச 30% அதுக்கான தசையும் புத்தியும் அந்தரமும் வரணும். அதைத்தான் கோச்சார கிரகங்களும் எடுத்து கொடுத்துட்டு போகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கிரியேட்டிவிட்டி, குழந்தை, அந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய காதல், இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய, அதை தொட்டு மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை, அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸையும் அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்கக்கூடிய குரு 11ஆம் பாவமான ஆசைகள் அபிலாஷல் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் 2026 மிடில் வரைக்குமே இது சார்ந்த மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எதிர்கொள்வீங்க. அது புனர்பூசத்தில் வேற இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months. அந்த டைம்ல இது ரீடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இழந்ததுக்கு அப்புறமா அந்த மே மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், புனரமைச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் பெஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறமா இதை தொட்டு இழப்புகளையும் விரயங்களையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை இழப்புகளும் விரயங்களும் தான் அதிகம் ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, பணம் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா பணம் விரயமாறுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 2026 மிடிலுக்கு அப்புறம் சாதகமாக இல்லை. இது வந்து கோச்சார பலன். உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி, எதிரி, நோய், கடன், வம்பளக் பஞ்சாயத்து, சட்ட சிக்கலை சுட்டி காட்டக்கூடிய சனி, பார்ட்னர்ஷிப், திருமண வாழ்க்கை, மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைஸ், நெகோசியேஷன்ஸை சுட்டி காட்டக்கூடிய சனி, வாழ்க்கை துணையை பற்றி வாழ்க்கை துணையோடு இருக்கிற ஒரு மியூச்சுவல் டிரான்சாக்ஷன்ஸை சுட்டி காட்டக்கூடிய சனி ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கு. கடந்த ஒரு வருடமாக, அடுத்த வருடம் முழுவதுமே அஷ்டமத்தில் தான் இருக்க போகுது. எனி டைம் உனக்கு நான் கொடுத்துருவேன், எனி டைம் அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன், இதை தொட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கண்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் சனி அமைய பெற்றிருக்குங்கிறனால சிறப்பில்லை. இந்த காலகட்டத்தில் 2026லையும் 2027லையும் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தீரா கடனாக ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கடனாக கூட மாறக்கூடும். ஏதோ ஒரு சட்ட சிக்கல் ஏற்படுத்துறீங்க, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஏற்படுத்துறீங்க, வம்பளக் பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அது தீரா வடுவை ஏற்படுத்தக்கூடும். ஸோ சனியுடைய பயிற்சி இந்த வருஷம் 2026 25 எப்படி சரியில்லையோ சிம்மராசிக்காரங்களுக்கு, சிம்ம லக்னக்காரங்களுக்கு 26ம் சிறப்பில்லை. பார்ட்னர்ஷிப் டிஸ்போஸ் ஆகுது, ரிலேஷன்ஷிப் டிஸ்போஸ் ஆகுது, கடனால சட்ட சிக்கல் எதிர்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்களை எதிரி, நோய், கடன், வம்பளக் பஞ்சாயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. 2026 சனியுடைய கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, ரொம்ப கவனமா எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கேது லக்னத்திலேயே கடந்த வருடம் ஃபுல்லாவே இருந்திருக்கு, மிடில் இருந்து. இனி அடுத்த வருஷமும் 2026 முழுக்கவே உங்களுக்கு கேது 12ஆம் பாவமான எதுவும் கடந்து போயிடும், விற்று அப்படின்னு சொல்ற இடத்துல அமையப்பட்டிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் லைஃப்ல உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதை விட்டுருங்க, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. கேதுவோட தலையில வந்து உட்கார்ந்துருச்சுனாலே கேது வந்து அந்த தம்புருளத்தான் சொல்லினா, ஏன் நான் 12ஆம் பாவம்னு சொல்றேன் அப்படின்னா, கேது ஒரு இடத்துக்கு வந்துச்சுனாலே அது வந்து கிவ் அப். ஏன்னா 12ஆம் பாவத்துக்கு அதிபதி குருங்கிறத விட காலபுருஷோட 12ஆம் பாவத்துக்கு அதிபதி கேது தான். ஸோ லக்னத்தில் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் முடிஞ்சா உங்களுக்கு முடி ஏதாவது இந்த கேன்சர் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு, ஏதாவது அடையார் கேன்சர் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், வேற ஏதாவது இந்த மாதிரி கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு முடி ஆஃபரிங் பண்ணுற எண்ணம் இருந்தால் அது பெஸ்ட் ரெமெடி. கேதுக்கு வந்து எப்பவுமே முடி கொடுக்கறது முதல் பரிகாரம். அதுவும் லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கு. ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறதா தலை. ஸோ அங்கே கேது ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கு லாஸ்ட் 1 year, இன்னும் அடுத்த 1 year அங்கே இருக்குங்கும்போது முதல்ல இதுதான் ரெமெடி. குழந்தைங்க, இந்த மிடில் ஏஜ் குழந்தைங்க, இந்த டீனேஜ் குழந்தைங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்னால் வெயிட் பண்ணுறவங்க, இந்த மேஜர் சங்கடங்களை எதிர்கொண்டு இருக்கிறவங்க, உடல் உபாதைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்குமே முடி கேன்சர் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரெமெடியாக இருக்கும்.
கோயிலில் போட்டு கொடுக்காதீங்க. அது வந்து ஸ்வீட்டுக்கு போயிடும். நமக்கு இனிப்பு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த இனிப்பு பண்டங்களுக்கு அது போயிடும். ஸோ கோயில்களில் கொடுக்கறத விட இந்த மாதிரி மற்றவர்கள் இந்த கேன்சரில் முடி இழந்தவங்களுக்கு விகு தயாரிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணிடுங்க. யாருக்குமே எங்கேயுமே பணமாக கொடுக்காதீங்க, இந்த எஸ்பெஷலி இந்த முடி டொனேட் பண்ணுற இடத்துக்கு. ரெண்டாவது, ராகு ஆல்ரெடி உங்களுக்கு கும்பத்தில் இருக்கு. கும்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 7ஆம் பாவமான பார்ட்னர்ஷிப், சோஷியல் ஐடென்டிட்டி, ரிலேஷன்ஷிப் சுட்டி காட்டக்கூடிய இடம். புது புது நட்புகள் உருவாகும். அந்த நட்புகளை கவனமாக கையாளுங்க. சமூகத்தில் உங்களை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ராகு ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அது பூதாகரமாக ப்ரொஜெக்ட் பண்ணும். நீங்கள் உங்களை நல்ல விதமாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா ராகு வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி காட்டும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக கையாண்டிங்க, ஒரு மெசேஜை தப்பாக சொல்லிட்டீங்க, ஒரு கம்யூனிகேஷன் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ராகு அதை பூதாகரம் பண்ணி காட்டிடும். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணும்போது சரி, கொஞ்சம் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் இதுதான் சமூகத்தில் அடையாளம் கொடுக்கறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் உண்டான காலகட்டமாக இருக்க போகுது. ஆனால் எகெயின் அந்த உங்களுக்கு 7ஆம் பாவமான கும்பம் அதோட அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இதை தொட்டு ஆல்ரெடி திருமணமாகவங்க அதை டிஸ்போஸ் ஆகிறதுக்கான காலகட்டமும் இதுதான். பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க டிஸ்போஸ் ஆகிறதுக்கான காலகட்டமும் அதுதாங்கிறத மறந்துடக்கூடாது. இது வந்து 50-50ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ராகு வந்து ரிலேஷன்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லுது. சனி ஆல்ரெடி அதை ஒழுங்காக பொறுப்பாக கவனிக்கல, அதில் ரொம்ப அசால்ட்டாக கவனம் இல்லாமல் கையாண்டேன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுது. கொஞ்சம் இதை ஒரு மாதிரி சொன்ன இந்த ஃபிங்கர்ஸ் கிராஸுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான், கவனம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ 2026 சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்க போகுது, அதை மறந்துட வேண்டாம். அந்த குரு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் நிறைய ஆசைகள் அபிலாஷம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலையும் இருக்காங்க. அப்போ இந்த டைமில் ஒரு ஆக்கப்பூர்வமான கடன் வாங்கிக்கோங்க, சக்திக்குட்பட்ட ஒரு கடனை வாங்கிக்கோங்க. ஆசைகள் அபிலாஷம் நிறைவேற்றுறதுக்கு அந்த மாதிரி கடன்களும் உங்களுக்கு நல்லது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். சக்திக்கு மீறி போயிட்டீங்கன்னா பெரிய வடுவை ஏற்படுத்திட்டு போயிடும். கவனம். இந்த 2026 உங்களுக்கு சகல விதங்களையும் ஆக்கப்பூர்வமான விதமாக நீங்கள் எடுத்து செல்றதுக்கு குருவோட அருளும் இறைவனோட துணையும் எப்பவுமே இருக்கட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளைமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆஸ்ட்ரோ பிருந்தா அகைன் ஃப்ரம் கோயம்புத்தூர்.